சிவபெருமானுக்கு ஏன் துளசி இலைகளை வைத்து பூஜை செய்வதில்லை என்று தெரியுமா? ஜலந்தார் எனும் அசுரன் அனைத்து தேவர்களையும் அச்சுறுத்தி துன்புறுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் அவனை எதிர்த்து யாராலும் போரிட முடியவில்லை. காரணம், அவனது மனைவியாகிய பிருந்தா தனது கணவன் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டவராயிருந்தார். அதன் காரணமாக தனது கணவனின் உயிரை காக்க கடுமையான விரதம் மற்றும் வேண்டுதலை மேற்கொண்டார். இதனால் தேவர்கள் அனைவரும் செய்வதறியாது சிவபெருமானின் உதவியை நாடினர். அப்போது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் தீட்டினர். அதன்படி விஷ்ணு ஜலந்தர் போல் உருமாறி பிருந்தாவை அவரின் காலை தொட்டு பணிய வைக்கின்றார். இதன் காரணமாக விருந்தாவின் விரதம் கலைகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிவன் ஜலந்தரை தாக்கி கொண்டு விடுகின்றார். பின் தனது அறியாமையால் நடந்த தவறை உணர்ந்த பிருந்தா விஷ்ணு ஒரு சாலக்கிராம கல்லாக மாற வேண்டி சாபம் அளிக்கின்றார். மறுபிறவியில் துளசி செடியாக பிறந்த விருந்தா சிவனுக்கு தனது எந்த பாகங்களாலும் பூஜை செய்யப்படக்கூடாது என்று மறுத்து விடுகின்றார். இதனால் தான் விஷ்ணுவுக்கு துளசி செடி வைத்து பூஜை செய்தாலும் சிவனுக்கு அதை யாரும் செய்வதில்லை.